Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். To those who are all present here and also listening through the Zoom platform. இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே போல Zoom இணையவழி வாயிலாக பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். So God has given us yet another opportunity to come in this manner to worship Him. மீண்டும் ஒரு முறையாக இவ்வண்ணமாய் நாம் கூடி வரும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். As we heard, we will not be here for the next 2 weeks for the worship in this church premises. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட வண்ணமாக அடுத்த 2 வாரங்கள் நாம் இந்த சபை கூடத்திலே கூடி தேவனை ஆராதிக்க இயலாத ஒரு சூழல் இருக்கின்றது. So let's continue to pray for there is a change everywhere regarding the COVID situation. கோவிட்னுடைய நிலைமைகளினாலே எல்லா இடங்களிலும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். I would like to thank you for your prayers, especially for me and my family, especially for the past couple of weeks. கடந்த சில வாரங்களாக அடியேனுக்கும் அடியனுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஏறெடுத்து வந்த ஜெபத்திற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். And it's only by your prayers from the assembly and also from other elsewhere in the world that each of our family is being sustained by God's grace. திருச்சபை மக்கள் மத்தியிலும் அதே போல உலகமெங்கிலுமாக இருந்து நமக்கென்றும் ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள் மூலமாகத்தான் நாம் இன்றும் ஜீவனோடு உயிரோடு காக்கப்பட்டு வருகின்றோம் என்று நம்புகின்றேன். I hope you remember what we have meditated upon last time when I was speaking. கடந்த முறை அடியேன் செய்தி கொடுத்த பொழுது எதை குறித்து நாம் சிந்தித்தோம் என்பதை உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும் என்று நம்புகின்றேன். So we were starting the journey from the land of Egypt for the Israelites to the Canaan land. இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்திலிருந்து பயணப்பட்டு தங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பயணம் புறப்படுகிறார்கள். And we were thinking about how the mighty hand of God has been there for the people of Israelites to deliver from the slavery in the land of Egypt. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய அடிமைத்தனத்தினுடைய கரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவனுடைய வல்லமையான கரம் எவ்வளவு செயல்பட்டது என்பதை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். Last week we heard about the power of His presence and the power of His word. கடந்த வாரத்திலே நாம் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை பற்றி நாம் கேட்டோம். And both of them are here now. அவைகள் இரண்டுமே இப்பொழுது இங்கே இருக்கின்றது. There is power in His presence as we have His presence here. அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை இங்கே வாசமாக இருக்கின்றது. And we are going to meditate upon the word of God, so there is power in the word of God as well. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கின்றோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமை உண்டு என்பதை அறிந்திருக்கின்றோம். And let's continue to be with reverence and with prayers while we are meditating from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கின்ற வேளையிலே நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஜெப சிந்தனையோடும் அமர்ந்திருப்போமாக. And we will start the journey from Egypt. நாம் எகிப்திலிருந்து அந்த பயணத்தை துவங்குவோம். And it will be a continuation of the journey. அந்த பயணத்தினுடைய ஒரு தொடராக இருக்க போகின்றது. And so we have discussed until how the Lord has delivered the people of Israelites from the land of Egypt, from the clutches of King Pharaoh. பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் அவனுடைய பிடியிலிருந்தும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாக விடுவித்தார் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். And they are starting the journey from the land called Rames. அவர்கள் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு to the land of Sukkoth. சுக்கோத் என்ற இடத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். And we know the history, everything. அதனுடைய சரித்திரம் முழுவதுமாக நாம் அறிந்திருக்கின்றோம். And there are 6 lakhs men alone, so that means around close to 20 lakhs of people are traveling from this to the land of Sukkoth. இங்கே சுக்கோத் என்ற இடத்திற்கு ஏறக்குறைய 6 லட்சம் ஆண்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் என்றால் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆட்கள் அந்த பயணத்திலே பயணம் போகிறதை பார்க்க முடிகிறது. And I would say this is one of the greatest travel or greatest journey in the history of mankind. மனுக்குலத்தினுடைய சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு இடம்பெயர்தலாக பயணமாக இது காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். And before we start this journey, I have 2 questions for you. இந்த பயணத்தை நாம் துவங்குவதற்கு முன்பதாக உங்களிடம் கேட்க வேண்டிய 2 கேள்விகள் இருக்கிறது. So if there is a chance for you to have a personal vehicle
to start your journey from Coimbatore to Bangalore, let's say. கோவையிலிருந்து பெங்களூர் நீங்க பயணப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு தனி வாகனம் இருக்குமானால் Which vehicle would you choose? எந்த வாகனத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? So you have all the options to buy whichever vehicle you want. எந்த வாகனம் வேண்டுமானாலும் வாங்குறதுக்கு உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. You can buy an Alto, you can buy a Nano, you can buy a Hyundai, Rolls-Royce, Volkswagen, Mercedes-Benz, anything is possible. எந்த வாகன வகைகளாக இருந்தாலும் எல்லா கார் வகைகளையும் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. So which vehicle would you choose? எந்த வாகனத்தை நீங்க தெரிந்து கொள்வீங்க? Any answers? Audi. Audi, okay. Yeah. Okay. So what second question is this? இரண்டாவது கேள்வி என்னவென்றால் What would be the best features that you are looking in a car? ஒரு காரில் நீங்கள் பார்க்கின்ற அல்லது உங்களுடைய மனதை கவரக்கூடிய சிறந்த சிறப்பம்சங்கள் என்ன? Some of you might be worried about the safety of the car. ஒருவேளை ஒரு சிலர் அந்த வாகனத்தினுடைய பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் கருத்தில் வைப்பீங்க. The comfort in the car. அந்த காருக்குள் இருக்கின்ற கம்ஃபர்ட் வசதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். The entertainment things in the car, the speed, the mileage or whatever. அந்த கார்ல இருக்கக்கூடிய மைலேஜ் மற்றும் அதனுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்ற அம்சங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். And you might, based on your capacity, you will choose the car and then you will start the driving. ஆக உங்களுடைய திறனுக்கேற்ற வண்ணமாக அந்த வாகனத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு பயணத்தை துவங்க ஆரம்பிப்பீர்கள். And is it also important that with whom you are riding? அதே போல யாரோடு சேர்ந்து பயணிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. Now, are you riding with a family, with the kids? குடும்பம் குழந்தைகளோடு பயணிப்பீங்களா? With the wife alone? அல்ல மனைவியோடு மட்டும் பயணிப்பீங்களா? With the friends alone? நண்பர்களோடு மட்டும் பயணிப்பீர்களா? With the elders and the pastors in the church? சபையில் இருக்கின்ற முதிய மூப்பர்கள் அதே போல ஊழியர்களோடு சேர்ந்து பயணிப்பீர்களா? Of course the mood will be different, right? அப்படியானால் அதனுடைய சூழல் சற்று வித்தியாசமாக இருக்கும் அல்லவா? I'll come to the answers at the end of this session. இதனுடைய பதிலை நான் இந்த செய்தியினுடைய முடிவு வேளையில நான் சொல்கிறேன். And the mobility sector, so we both are working in the mobility automotive sector. நாங்க இருவருமே ஒரே நிறுவனத்துல ஆட்டோமொபைல் கம்பெனில வேலை பார்க்கின்றோம். So if you consider 200 years before, 200 ஆண்டுகளுக்கு முந்திய உள்ள நிலைமையை நீங்கள் கருத்தில் வைப்பீர்கள் என்றால், the fastest way you can travel was the fastest that a horse can run. மிக வேகமாக ஒரு இடத்திலிருந்து இடம் போவதற்கென்று பயணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஒரு குதிரையாகும். The fastest thing that you can ride is the fastest the horse can run. ஒரு வேகமாக இருக்கின்ற ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் பயணிக்க வேண்டுமானால் குதிரை தான் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. So now the things have changed. ஆனால் இப்பொழுது நிலைமைகள் மாறி இருக்கின்றன. There are super cars where you can drive with more than 300 miles or 300 kilometers per hour. ஏறக்குறைய 300 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்துடன் பயணிக்கக்கூடிய கார்கள் இன்றைக்கு இருக்கின்றது. There are electric cars. There are a lot of different kinds of cars in the market available now. இப்பொழுது மின்சார கார்கள் போன்ற பல வகைப்பட்ட கார்கள் இந்த நாட்களிலே சந்தை வெளியிலே காணப்படுகின்றது. So let's go back to I will keep this thing here and let's go back to the journey we have started. ஆகவே இதனை சற்று நாம் இங்கே நிறுத்திவிட்டு நாம் ஏற்கனவே ஆரம்பித்த நம்முடைய பயணத்துக்கு நாம் செல்வோம். So here there is a group of people, lakhs of people starting their journey with one person. This is Jehovah. இங்க லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய நபர்கள் யெகோவா என்று சொல்கின்ற அந்த ஒரு நபரோடு சேர்ந்து பயணத்தை துவங்குகிறார்கள். Shall we read a verse? Exodus chapter 13 யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் and verse 21. 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். So when they are starting their journey from Sukkot, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணத்தை மேற்கொண்ட பொழுது, and the Lord himself, Jehovah, is with them in a pillar of fire and a pillar of
cloud. யெகோவாக இருக்கின்ற கர்த்தர் தாமே அவர்களோட கூட அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக பயணிக்கிறார். God himself is available to drive with these lakhs of people. இந்த லட்சக்கணக்கான நபர்களோட கூட பயணம் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே அங்கே இருக்கின்றார். As we know that this journey is representing the Christian life of the believers, நாம் அறிந்த வண்ணமாக இது கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கின்ற அவருடைய வாழ்க்கையை பற்றி இது குறிப்பிடுகிறதை நாம் we அறிந்திருக்கின்றோம். have been redeemed by the Passover lamb. நாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே மீட்கப்பட்டிருக்கின்றோம். And the Passover lamb has helped us to start the Christian life in this wilderness. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நிமித்தமாக இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை ஆரம்பம் செய்யும்படியாக உதவி செய்தது. Just as the Israelites started their journey from the land of Egypt to the Canaan land, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டது போல, and we also need to start our journey from the time we have saved by the blood of our Jesus Christ. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த நேரம் துவங்கிதாமே நாமும் நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். And this is a journey in the wilderness. இது வனாந்தரத்திலே இருக்கின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. And how much comfort, how much safety, how much things you have. What is important here is whom you are riding with. எவ்வளவுதான் அங்கே இருக்கின்ற வசதி வாய்ப்புகள், சௌகரியங்கள், அதனுடைய நிலைமைகள், பாதுகாப்பு அம்சங்கள் காணப்பட்டிருந்தாலும் நீங்கள் யாரோடு பயணிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானதாகும். And when we started this journey of Christian life, நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்த பொழுது our Lord Jesus Christ has promised that I am with you always in this Christian life of wilderness. இந்த வனாந்தர கிறிஸ்தவ ஜீவியத்திலே நான் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கின்றேன் என்று நம்முடைய ஆண்டவர் தாமே நமக்கு வாக்குரைத்திருக்கின்றார். Just as how the pillar of fire and the pillar of cloud was there with the people of Israelites while they are traveling through the wilderness. அந்த வனாந்தரத்தினூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்த பொழுது அவர்களோட மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எப்படியாக காணப்பட்டிருந்ததோ அது போலவே நம்மோடும் இருக்கின்றார். And please note one more thing here. மற்றொரு விஷயத்தை நாம் இங்கே கவனிப்போம். And the pillar of cloud and the pillar of fire was available for them only after when they have entered into the wilderness. அவர்கள் அந்த வனாந்தரத்திற்குள் பிரவேசித்த நேரம் துவங்கிதானே அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு And காணப்பட்டது. when they were traveling through the highways in the land of Egypt, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலையிலே அவர்கள் பயணம் செய்து வந்த பொழுது and this visible presence was not there with them. அவர்களோட இந்த கண்களால் பார்க்கின்ற இந்த பிரசன்னம் அவர்களோடு கூட இல்லை. And probably this is because this land is familiar to Moses and also the people over there. ஒருவேளை அங்கே இருக்கின்ற ஜனங்களுக்கும் மோசேக்கும் இந்த குறிப்பிட்ட பாதையானது அறிமுகமானதாக இருந்திருக்கலாம். And when they have entered into the wilderness, there is a visible presence of the pillar of fire and the pillar of cloud there. அவர்கள் வனாந்தரத்திற்குள் பிரவேசித்த அந்த நேரம் துவங்கிதாமே அவர்கள் கண்களால் பார்க்கின்ற வகையிலே இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோட கூட இருந்தது. Shall we also go with them? நாமும் அவர்களோட கூட சேர்ந்து போவோமா? Can we imagine like this? நாம் இப்படி கற்பனை செய்து பார்க்கலாமா? A pillar of cloud starting from the ground. அந்த பூமியிலிருந்து எழும்பின மேகஸ்தம்பம். And after some height, சில உயரம் தாண்டி, and the cloud is situated like an umbrella covering the entire people over there. அங்கே இருக்கின்ற அந்த மேகம் தாமே அந்த ஜனம் முழுவதுமாக மறைக்கத்தக்க வகையிலே ஒரு குடையை போல காட்சியளிக்கின்றது. And remember this is 20 lakhs people. ஒரு 20 லட்சம் ஜனங்கள் என்பதை பற்றி நீங்கள் கற்பனை And செய்து if you பாருங்கள். look from north to south and west to east, நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் வடக்கிலிருந்து தென்புறமாக நீங்கள் சிந்திக்கும் பொழுது and this is going to be a huge pillar of cloud. அது ஒரு மிகவும் திரட்சியாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மேகஸ்தம்பமாக இருக்க போகின்றது. And in the night, இரவு நேரத்திலே and the same thing is converted into the pillar of fire. இதே இந்த தூணானது அது அக்னி ஸ்தம்பமாக மாறுகின்றது. Starting from the ground, again the fire. அந்த பூமியிலிருந்து மீண்டுமாக அந்த அக்னி துவங்கி, and then there is an umbrella like structure with the fire that is available for everyone to see and provide light to everyone of 20 lakhs people. அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் அது முழுவதுமாக உஷ்ணத்தை கொடுக்கும் வண்ணமாக இது ஒரு குடையை போல் அவர்களின் கீழாக அனைவரும் பார்க்கத்தக்க வகையிலே காட்சியளித்திருந்தது. I would like to bring 4 different roles in which when it is mentioned that the Lord Jehovah is available for them as pillar of cloud and pillar of fire.
மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக யெகோவாவாக இருக்கக்கூடிய கர்த்தர் தாமே இந்த ஜனங்களுக்கு காணப்பட்டிருந்தார் என்று சொல்லும் பொழுது 4 வகைப்பட்ட பங்களிப்பை உங்களோடு கூட நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 4 different roles of Jehovah when it was exhibited as the pillar of cloud and pillar of fire. மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் தாமே இந்த ஜனங்களோட இருந்த நேரத்திலே கர்த்தர் தாமே இவர்கள் மத்தியிலே ஆற்றின 4 பங்குகளை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். As the first point, முதலாவது குறிப்பாக let's come again back to the same verse. மீண்டுமாக நாம் வாசித்த அதே வசனத்துக்கு வருவோம். By day the Lord went ahead of them in a pillar of cloud to guide them. கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலே முன் சென்றார். So the pillar of cloud is in front of them. மேகஸ்தம்பம் அவர்களுக்கு முன் சென்றது. And this pillar of cloud is to guide them. இந்த மேகஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தும்படியாய் சென்றது. And we can consider that Jehovah is the leader of this party. இந்த குறிப்பிட்ட குழுவினருக்கு கர்த்தர் தாமே அவர்கள் தலைவராக இருக்கிறார் என்பதை And Jehovah is in front of them in their journey of wilderness. கர்த்தர் தாமே இவர்களுடைய வனாந்தர பயணத்திலே இவர்களுக்கு முன்னோடியாக இருந்து போகிறார். And in the wilderness there is no specified path for them to walk. இந்த வனாந்தரத்திலே அவர்கள் தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட பாதை என்பது ஒன்றும் அவர்களுக்கு இல்லை. And there is no beaten path or tarred path for them to walk. அவர்கள் நடந்து செல்வதற்கான நல்ல சுகமான அல்லது தார் சாலை போன்ற வசதிகள் அங்கே இல்லை. And they have to follow this leader, the pillar of cloud. இந்த மேகஸ்தம்பம் என்ற அந்த தலைவனை அவர்கள் பின்பற்றி செல்ல வேண்டியதாக இருக்கிறார்கள். And this pillar of cloud is the guide for them. இந்த மேகஸ்தம்பம் தான் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. Most of the cars nowadays have this navigation facility. பெரும்பாலான கார்களிலே இந்த நாளிலே இந்த நேவிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கின்றது. And this is something similar to that. அதுபோல தான் இதுவும் காணப்படுகின்றது. And probably the navigation might be available only for those roads which somebody has driven in the past or with the navigation facility. கார்ல இருக்கின்ற நேவிகேஷன் சிஸ்டம் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த பாதையில யாராவது பயணித்திருந்தால் மட்டும்தான் இந்த பாதைகள் அங்கே வகுத்து காண்பிக்கப்படும். But here probably there is no inhabitants in this wilderness, and the only way for the navigation is the pillar of cloud in front of them. ஆனால் இந்த வனாந்திரத்தினுடைய பாதையிலே அதனுடைய பகுதியிலே எந்த விதமான குடியுரிமை அங்கே காணப்படவில்லை, அங்கே மக்கள் தங்கி இருக்கவில்லை. ஆகவே இந்த மேகஸ்தம்பம் தானே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோக்கி சென்றது. In verse 17 of the same chapter, இதே அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே it is mentioned like this. விண்ணமாய் இது சொல்லப்படுகின்றது. When Pharaoh let the people go, God did not lead them on the road through the Philistine country, though that was shorter. For God said, if they face war, they might change their minds and return to Egypt. So God led the people around by the desert road toward the Red Sea. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். So this navigation in front of them is going based on the mindset of the people behind them. Behind him. இவர்களுக்கு முன்பதாக செல்லக்கூடிய அந்த திசை காட்டி என்பது பின்பதாக வரக்கூடிய அந்த ஜனங்களின் மனநிலைமைக்கு ஏற்ற வண்ணமாய் செல்கின்றது. God himself is saying that if we go through this land of Philistines, these people might return to Egypt fearing the war. இந்த ஜனங்கள் பெலிஸ்தரினுடைய தேசத்தினுடைய வழியாய் அவர்கள் கடந்து போவார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து மனமடிந்து மீண்டுமாய் பின்னோக்கி செல்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். So this navigation is going through a different route near to the Red Sea through the wilderness. ஆகவே சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அங்கே அந்த வனாந்தரத்தின் மார்க்கமாய் இந்த திசை காட்டி அவர்கள் முன் செல்கின்றது. My dear brothers and sisters, our God is a God who knows our mindset. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை அறிந்தவராக இருக்கின்றார். It is based on the capacity of each individual that God is providing or leading you and guiding you in this wilderness path. ஒவ்வொரு தனி மனிதனுடைய திறனுக்கேற்ற வண்ணமாகத்தான் தேவன் இந்த வனாந்தரத்தினுடைய பாதையிலே நம்மை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். And we have a good example set before us. நமக்கு முன்பதாக ஒரு சிறந்த முன்மாதிரி வைக்கப்பட்டிருக்கின்றது. In John chapter 13 verse 14 and 15, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 15வது வசனத்திலே
And you can see that I have set an example for you. நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போகிறேன் என்கிறார். 14-15 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். So I have set an example for you. You should do what I have done. நான் எதை செய்தனோ அதை நீங்களும் பின்பற்றி நடக்கும்படியாக உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கின்றேன். And while the Lord himself is available for you as a pillar of cloud in front of you, உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தாமே ஒரு மேக ஸ்தம்பமாக திசை காட்டியாக இருக்கின்ற வேளையிலே, and this means you have to follow the leader. அப்படியானால் நீங்கள் அந்த தலைவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று And அர்த்தமாகின்றது. follow what Jesus Christ has shown as an example set before you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று முன்னோடியாக எதனை வைத்து சென்றிருக்கின்றாரோ அதை மாதிரியாக வைத்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். Oh, there is no more example needed for every part of every areas in our lives நம்முடைய வாழ்க்கையில் other than considering our Jesus Christ. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்காவிட்டால் ஒழிய மற்ற இருக்கின்ற வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ள And he is the perfect example for every parts of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அவரே சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். And if we want to look for the faithfulness example, ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் அவருடைய உண்மை தன்மையை பற்றி நீங்கள் நினைந்து கொள்ள வேண்டும். in Hebrews chapter 3 verse 2, we will not read everything, but a couple of things we will read. Hebrews chapter 3 verse 2, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே he has set an example for faithfulness there. அங்கே அவர் உண்மைக்கென்றும் ஒரு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். And he has set an example for self-denial, the famous verse in Philippians chapter 2 verse 4 and 5. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்திலே வாசிப்பதை போல அவர் தம்மை தாமே வெறுப்பதிலே நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். For those who are suffering in their wilderness path, he has set an example for suffering as well in the cross of Calvary. வனாந்தரத்தின் பாதையிலே பாட அனுபவிக்க கூடிய நபர்களுக்கு என்றும் கல்வாரி சிலுவையிலே அவர் தாமே தம்மை முன்மாதிரியாக காண்பித்திருக்கிறார். In 1 Peter 2 verse 21 we see that Jesus Christ an example for the suffering in this land. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த தேசத்திலே அவர் ஜீவித்திருந்த நாட்களிலே அந்த பாட அனுபவிப்பதை பற்றி அவர் முன்மாதிரியாக வைத்திருந்ததை வாசிக்கிறோம். If you want to do service for mankind, God has set an example in Jesus Christ. மனுக்குலத்திற்கென்று நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். In Matthew chapter 20 verse 20 chapter we read that as well. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். And if you want to love somebody, God has set an example of love for us. ஒருவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கென்றும் தேவன் தாமே ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். In Ephesians chapter 5 verse 1 and 2 we read that alone. அதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். எபேசியர் 5:1-2. Follow God's example, therefore, as dearly loved children, and walk in the way of love, just as Jesus Christ loved us and gave himself for us as a fragrant offering and sacrifice to God. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். When you look in front of you in this journey of wilderness, இந்த வனாந்தரத்தினுடைய பாதையிலே நீங்கள் முன்னோக்கி பார்க்கும் பொழுது, and you might probably would love to get loved, or you would like to love somebody, God has set an example for you to be a sacrificial love for everyone around you. நீங்கள் நேசிக்கப்படவும் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்திலே உங்களுக்கு என்றும் ஒரு தியாகபூர்வமாக இருக்கின்ற அன்பின் சொரூபமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு முன்பதாக முன்னோடியாய் விளங்குகின்றார். He has set an example for patience as well. அவர் பொறுமைக்கென்றும் ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றார். He has set an example for forgiveness to others. மன்னிப்புக்கென்றும் அவர் ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றார். While we were enemies, God forgave us. நாம் சத்துருக்களாக இருந்த நேரத்திலே தேவன் நம்மை மன்னித்தார். And we might find it difficult to forgive even to our brothers and sisters, even to our family members. But God set an example by forgiving the enemies
நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிப்பதிலும் அதே போல நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை மன்னிப்பதிலே அதிகமான கஷ்டப்படுகின்ற நேரத்திலே தேவன் தாமே நம்மை மன்னித்து நம்மை சத்துருக்களாக இருந்த வேளையிலே நம்மை மன்னித்தார் என்பது மூலமாய் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். He has set an example for humility as well. அவர் தாழ்மைக்கென்றும் ஒரு முன்மாதிரியை In வைத்திருக்கிறார். Matthew chapter 11 we read that. அதை பற்றி மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் He has set வாசிக்கிறோம். an example for purity and prayer. For everything concerning the life in this wilderness, he has set an example for us in front of us. பரிசுத்தத்திற்கென்றும் ஜெபத்திற்கென்றும் நமக்கு முன்மாதிரி வைத்திருக்கின்றார். இந்த வனாந்தரத்தினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய பகுதிகளுக்குமாக தேவன் தாமே அவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். So the pillar of cloud is in front of us. நமக்கு முன்பதாக மேக ஸ்தம்பம் இருக்கின்றது. And he is the leader for us, for he has set an example for us to follow him. அவர் தாமே நமக்கு ஒரு தலைவனாக நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். Secondly, இரண்டாவதாக shall we read the verse again? 13 verse 21. மீண்டுமாக 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க Second part. கூடும்படிக்கும் By night in a pillar of fire to give them light, so that they could travel by day or night. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். So this travel was not only during the daytime. இந்த பயணம் என்று சொல்வது இரவில் இந்த பகலில் மட்டுமல்ல. And they have to travel even during the night time. அவர்கள் இரவு நேரத்திலும் பயணப்பட வேண்டியதாக இருந்தது. And of course in the wilderness there is no facility for them to have to see the path for them to walk. இரவு நேரத்திலே அவர்கள் எந்த பாதையிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்கான வெளிச்சத்தினுடைய வசதிகள் அந்த நாட்களிலே இல்லை. And here is the light, the pillar of light for them, pillar of fire for them to show path in the wilderness during the night. இப்பொழுது இரவு நேரத்திலே அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தின் வழியாய் பயணிப்பதற்காக அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம் வெளிச்சமாய் இருக்கின்றது. In Numbers chapter 9 verse 21 again, என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே we read some more explanation of this. இதை பற்றியுள்ள சற்று விளக்கங்கள் அங்கே வருகிறதை பார்க்க முடியும். Sometimes the cloud stayed only from evening till morning, and when it lifted and they have to start. விடியற் காலத்தில் உயர் எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். So in the night when the pillar of fire start moving, they have to start their journey again. இரவு நேரத்திலே அந்த அக்னி ஸ்தம்பம் அது ஒரு இடத்தை விட்டு இடம் பெயருமானால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். And this pillar of fire for them is available to see what is around them. இந்த அக்னி ஸ்தம்பம் என்பது அவர்களை சூழ என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு உதவியாக இருந்தது. As we ride in a car, நாம் ஒரு காரிலே வாகனத்திலே பயணப்பட்டு வரும்போது, and if it is in the night, the headlight will be on. இரவு நேரமாக இருக்குமானால் நாம் அந்த ஹெட்லைட்டை ஆன் பண்ணி ஓட்டுகிறோம். And surely you might not be able to see more than probably 30 meters or 50 meters ahead. அதிகபட்சமாக 30 மீட்டர் அல்லது 50 மீட்டர் வரைக்குமாகத்தான் நாம் இந்த வாகனத்தை வெளிச்சத்திலே பார்க்க முடியும். But with the headlight on, the vehicle is moving ahead. ஆனால் அந்த ஹெட்லைட்டோடு சேர்ந்து வாகனமும் பயணிக்கின்றதினாலே we can see further distances as we move ahead in this journey. நாம் இந்த பயணத்திலே தொடர்ந்து செல்லும் பொழுது சற்று முன்னோக்கி நம்மால் பார்க்க முடிகிறது. So in the same way, the pillar of fire is in front of them. அது போலவே அந்த அக்னி ஸ்தம்பமானது அவர்களுக்கு முன்பதாக இருக்கின்றது. And they cannot see the destination, they cannot see the further distance while they are traveling. அவர்கள் பயணப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் சென்று சேரக்கூடிய இடத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. But they can only see a good distance for them in this pillar of fire. ஆனால் இந்த அக்னி ஸ்தம்பத்தினுடைய வெளிச்சத்திலே ஒரு குறுகிய இடம் வரைக்குமாய் இவர்களால் பார்க்க முடிகின்றது. And that is exactly intended for us also. We just need to see the exact distance we ought to see in our journey. நம்முடைய பயணத்திலே எது வரைக்குமாக நாம் காண வேண்டுமோ அது வரைக்குமாக ஆண்டவர் நம்மை பார்க்க அனுமதித்திருக்கின்றார். So the pillar of fire is to remove darkness in their journey. அக்னி ஸ்தம்பம் என்பது அவருடைய பயணத்திலே இருளை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. We know that what does the darkness mean? இருள் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Darkness இருள் என்பது the sin itself. அது பாவத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. And we have the pillar of fire in front of us to remove the sin from us. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை அகற்றுவதற்காக அக்னி ஸ்தம்பம் நமக்கு முன்பதாக இருக்கின்றது. In John chapter 8 verse 12,
யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். I am the light of the world. நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். Whoever follows me will never walk in darkness. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். As we know, when we started this journey in the wilderness, we are already redeemed by the blood of our Jesus Christ. நாம் இந்த வனாந்திரத்தினுடைய பயணத்தில் ஆரம்பித்த நாள் துவங்கியே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம். But as we walk in this light, இந்த வெளிச்சத்திலே நாம் தொடர்ந்து நடக்கும் பொழுது, you will never walk in darkness. நீங்கள் ஒருபோதும் இருளிலே நடக்க மாட்டீர்கள். And you will never walk in sin anymore. நீங்கள் இதற்கு மேல் பாவத்தில் நடக்க போவதில்லை. And that is what is mentioned when it is mentioned as the cloud of the pillar of fire is in front of them. அவர்களுக்கு முன்பதாக அந்த அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக இதைத்தான் அறிந்து கொள்கிறோம். When we have this leader in front of us as the pillar of fire, we will no more walk in sin. இந்த தலைவர் அவர்களுக்கு முன்பதாக இருக்கின்ற பொழுது, இந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கின்ற வரைக்குமாய் அவர்கள் பாவத்திலே ஜீவிக்க போவதில்லை. Secondly, darkness also shows about the ignorance of the truth. இரண்டாவதாக இருள் என்று சொல்வது சத்தியத்தின் அறியாமையை காண்பிக்கின்றது. 2 Corinthians 4:4 we read that. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவனமாய் வாசிக்கிறோம். So the ignorance of the truth is misleading many believers. எங்கே சத்தியத்தை வாசிங்க. So the ignorance of the truth is showing darkness again. சத்தியத்தை பற்றியுள்ள அறியாமை இருளை காண்பிக்கின்றது. And while we are walking with the cloud, with the pillar of fire, the ignorance of truth is removed from us. அந்த அக்கினி ஸ்தம்பத்தினூடாக அதனோட கூட சேர்ந்து நாமும் பயணிக்கின்ற பொழுது அந்த இருள் நம்மை விட்டு அகற்றப்படுகின்றது. It is not only the ignorance of knowing God, தேவனை அறிந்திருப்பதனுடைய அறியாமை மட்டுமல்ல, it is also the ignorance while interpreting the biblical doctrines during our daily life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே வேதாகமத்தினுடைய போதனைகள், உபதேச சட்டங்களை பற்றியும் அதை வியாக்கியானிப்பதிலும் அந்த அறியாமையை காண்பிக்கிறது. And thirdly, the darkness also shows the inability to find the right way in your journey of life. மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது சரியான பாதையை தெரிந்து கொள்வதனுடைய இயலாமையையும் அது காண்பிக்கின்றது. John chapter 12 verse 35 we read this. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் இவனமாய் சொல்கின்றது. யோவான் 12:35. So walk while you have the light before the darkness overtake you. So inability to find the right path in your life is also showing darkness. உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற அந்த இயலாமை என்பதும் இருளை காண்பிக்கின்றது. And when the pillar of fire in front of you, உங்களுக்கு முன்பதாக அந்த அக்கினி ஸ்தம்பம் இருக்கின்ற பொழுது, and he will guide you with the right path in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையை அவர் தெரிந்து கொள்ள உதவி The darkness also shows the trials in your life. இருள் என்பது அங்கே பரீட்சைகளையும் எடுத்து In காண்பிக்கிறது. Job chapter 19 we read this. இதை பற்றி யோபு 19ஆம் அதிகாரத்திலே When you are வாசிக்கிறோம். facing trials and temptations in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே பரீட்சைகளையும் சோதனையும் நீங்கள் சகிக்கின்ற வேளையில் look at the pillar of fire in front of you. உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அக்கினி ஸ்தம்பத்தை நீங்கள் உற்று The பாருங்கள். darkness of trials will go away in front of you. உங்களுக்கு முன்பு இருக்கின்ற அந்த பரீட்சையினுடைய இருள் அகன்று போகக்கூடியதாக இருக்கும். And the darkness also shows about the deaths in our lives. இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தையும் சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. While other people are fearing death and it results in the family so much. When we have the pillar of fire in front of us, we don't have to fear the death
itself. மற்ற ஜனங்கள் பயத்தினாலே அதிகமா மரணத்தை பற்றியுள்ள பயம் அதிகரித்து அதன் மூலமாய் மறிக்கின்ற நேரத்திலே நாம் இதை பற்றி பயப்படாமல் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாய் அங்கு வெளிச்சத்தை பெறுகின்றோம். In Job chapter 10 we read this thing again. இதை மீண்டுமாக யோபு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். For all the trials, எல்லா பரீட்சைகளுக்கும், for the fear of death, மரண பயத்திற்கும், the inability to find the right way, சரியான பாதையை தெரிந்து கொள்வதில் இருக்கின்ற இயலாமைக்கும், the ignorance of the truth, சத்தியத்தை பற்றிய அறியாமைக்கும், and living in sin itself, பாவத்திலே ஜீவிப்பதற்கும், all these kind of darkness will be removed in this wilderness life when you set your sight to the pillar of fire in front of you. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய பேர்பட்ட எல்லா இருளுக்கும் ஒரே ஒரு தீர்வாக நமக்கு முன் இருக்கின்ற அந்த அக்னி ஸ்தம்பத்தை நாம் பார்த்தால் போதுமானதாக இருக்கின்றது. Firstly, we have seen முதலாவதாக நாம் சிந்தித்தது, the pillar of cloud is showing the leader, that is Jesus Christ in front of you. அந்த அக்னி ஸ்தம்பம் என்பது நமக்கு முன்பதாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தலைவரை நமக்கு எடுத்து And காண்பிக்கிறது. secondly, the pillar of fire showing the pillar of fire that is removing the darkness in your wilderness life. இரண்டாவதாக உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையிலே, வனாந்தரத்தினுடைய பாதையிலே இருளை அகற்றி போடக்கூடிய அக்னி ஸ்தம்பமாக இருக்கின்றதை நாம் சிந்தித்தோம். And thirdly, மூன்றாவதாக in Exodus chapter 15 verse 3 again. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord is a warrior, the Lord is his name. He is the commander of this army. இந்த சேனையினுடைய தலக்கர்த்தராய் அவர் இருக்கின்றார். And which is the army here? இந்த சேனை என்று சொல்வது இங்கே என்ன? Exodus chapter 13 verse 18 we read this. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். 18 verse last. 13:18. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். The Israelites went up out of Egypt ready for battle. இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் அணி அணியாய் யுத்தத்திற்கென்று ஆயத்தமாய் சென்றார்கள். So they started the journey from Egypt ready for battle. எகிப்திலிருந்து யுத்தத்திற்கு ஒரு ஆயத்த நிலைமையிலே அவர்கள் செல்கிறார்கள். And who is the commander of this army? இந்த படைக்கு, இந்த சேனைக்கு யார் படைத்தலைவன்? The commander of this army is visible for them in front of them in the pillar of cloud and the pillar of fire. அவர்களுக்கு முன்பதாக இந்த சேனையினுடைய படைத்தலைவனாக மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவரே நிற்கிறார். And what does the commander of the army usually do? பொதுவாக இந்த சேனை தலைவர் என்ன செய்வார்? In Numbers chapter 9 என்னாகமம் 9ஆம் அதிகாரம் verse 17, 17வது வசனம், 9:17, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். So the pillar of fire and the pillar of cloud is an indication for them when to start marching. இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இவர்கள் எப்பொழுது பயணத்தை அனுபவித்து துவங்க வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு குறிப்பிடுகிறதா. As the commander of the army is blowing the trumpet, அந்த படைத்தலைவனாக அவர் அந்த எக்காலத்தை ஊதுகின்ற நேரத்திலே for the battle, the soldiers in the battlefield to start marching towards the war. போர்க்களத்தில் இருக்கின்ற அந்த போர் வீரர்கள் அந்த யுத்தத்திலே பங்கு பெறுவதற்காக அணிவகுத்து செல்வதை போல, so the commander of this army available in the pillar of cloud and in the pillar of fire, he blows the trumpet so that they start marching to the promised land. இந்த சேனை தலைவர் தாமே இந்த ஜனங்கள் அணிவகுத்து போவதற்கு ஏதுவாக அவர் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு அவர் எக்காலத்தை ஊதுகின்றவராய் இருக்கிறார். And the soldiers have to stay calm until the pillar has moved. அந்த start moving. அந்த மேகஸ்தம்பம் அங்கிருந்து இடம் பெயரும் வரைக்குமாக இந்த ஜனங்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்க வேண்டும். When it start moving, they have to move. அது நகரும் நேரத்துல இவர்களும் பயணப்பட வேண்டும். When it stop, you have to stop. அது நிறுத்தும் நேரத்துல இவர்களும் நிறுத்த வேண்டும். And it is also similar to the prayer of Moses. மோசேயினுடைய ஜெபத்தை போலவே இதுவும் காட்சியளிக்கிறது. If your presence don't come with us, please let us not move at all. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட வராதிருக்குமானால் எங்களை இவ்விடத்தை விட்டு கொண்டு போகாதிரும் என்று ஜெபித்தார்.
I would like to point only 3 points here. இங்கே 3 குறிப்புகளை மட்டுமே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். As the commander of the army, the soldiers have to have faith in the commander. ஒரு சேனை தலைவராக அந்த சேனையில் இருக்கின்ற எல்லா போர் வீரர்களும் இந்த தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். And if you don't have faith in the commander, you will start moving for sure. அந்த சேனை தலைவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நிச்சயமாக அங்கிருந்து போய்விடுவீர்கள். There will be a strategy by the commander. அந்த சேனை தலைவர் ஒரு குறிப்பிட்ட யுக்தியை பயன்படுத்துவார். And you don't have to know every strategy in the war. இங்கே யுத்தத்தில் இருக்கின்ற எல்லா யுக்தி முறைமைகளையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You just have to move when the commander moves. அந்த சேனை தலைவர் எப்பொழுது அங்கிருந்து செல்கிறாரோ புறப்படுகிறாரோ அப்பொழுதே நீங்கள் போனால் You should have complete and continuous faith in the commander of the army. இந்த சேனை தலைவருடைய complete faith and continuous faith in the commander of the army. அந்த சேனை தலைவர் மேலே முழு நம்பிக்கையும் அந்த முழு அதிகாரத்தையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்ததாக நீங்கள் இருக்க வேண்டும். So in Luke chapter 7 verse 8 we read like this. லூக்கா 7ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே இவ்வண்ணமாய் வாசிக்கிறீர்கள். This is the story of the centurion. இது நூற்றுக்கு அதிபதியினுடைய கதையாக இருக்கிறது. 7 verse 8. 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். So the commander of the army is commanding one servant to go and he is going. அந்த சேனை தலைவன் ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ போ என்றால் அவன் போகிறான். And one servant he is saying come here and he is coming. மற்றொரு வேலைக்காரனை பார்த்து நீ இங்கே வா என்றால் வருகின்றான். And as a servant of God, servants of the master, we should have complete faith in him, to listen to him and to obey him. அந்த எஜமானுடைய பணிவிடைக்காரராக இருக்கின்ற நாம் எல்லாரும் அந்த எஜமானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதற்கென்றும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். While Paul is writing in the letter of Philemon, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலெமோன் நிருபத்திற்கு எழுதும் பொழுது, and he is mentioning one word to Archippus, our fellow soldier. அர்க்கிப்போய் பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது நம்முடைய உடன் போர் சேவகன் என்று அங்கே சொல்கிறார். So we are in this battlefield, in this wilderness. நாமும் இந்த வனாந்தரத்திலே ஒரு போர்க்களத்திலே இருக்கின்றோம். And there is a master for us, the commander for the army for us. நமக்கென்றும் ஒரு சேனை தலைவர் நமக்கு முன்பதாக இருக்கின்றார். And he is none other than our Lord Jesus Christ. அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. And thirdly, as the commander of the army, மூன்றாவதாக அந்த சேனை தலைவர் செய்வது, and this commander will also give rewards who is faithful in their duties. அந்த சேனை தலைவர் அவருடைய சேனையிலே இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களிலே உண்மை உள்ளவர்களுக்கு அவர் பிரதிபலனை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். In this life journey of wilderness, you are given with talents in your lives. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே உங்களுக்கென்றும் சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. At the end of your journey, உங்களுடைய பயணத்தினுடைய முடிவிலே there is a point where the commander of the army will ask you about your status. அந்த சேனை தலைவர் உங்களிடத்திலே அதனுடைய நிலைவரம் என்னவென்று கேட்பார். And he will reward you based on your accomplishments. உங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை பொறுத்து வைத்து உங்களுக்கு அந்த பிரதிபலன் கொடுக்கப்படும். Those who have earned 5 more talents, you will be the controller of 10 cities. 5 தாளந்தை சேர்த்து சம்பாதித்தவர்கள் அங்கே அந்த நகரத்தில் 10 நகரம் அவர்களுக்கு அதிகாரமாய் கொடுக்கப்படுகிறது. Those who have earned 2 more, those who have earned nothing, he will be not having any reward and he will be put into for punishment. 2 சம்பாதித்தவனுக்கு அதற்கேற்றவனமாகவும் அதே போல் ஒன்றுமே சம்பாதியாதவனுக்கு அவன் அந்த சிறைச்சாலையில போடப்படுகின்றதையும் பார்க்கிறோம். So the commander of the army is our Lord Jesus Christ. ஆகவே நம்முடைய சேனை தலைவராக இருப்பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். How the Jehovah was available for the children of Israelites in the pillar of cloud and in the pillar of fire. Our Lord Jesus Christ is available as the commander of army in our daily lives as well. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தினுடைய பாதையிலே மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர் அந்த யெகோவாவாக இருக்கின்ற கர்த்தர் எவ்வளமாய் அவர்களோடு கூட இருந்தாரோ அதுபோல நம்முடைய வனாந்தர வாழ்க்கையிலும் இந்த ஜீவியத்திலே கர்த்தர் நம்மோடே கூட இருப்பார். And fourthly, நான்காவதாக shall we turn to Psalms? நாம் சங்கீதத்துக்கு வருவோம். 105 105ஆம் சங்கீதம் 39 39
and 40. மற்றும் 40. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். So here we can see that he spread out a cloud as a covering for them, அவர்களுக்கு ஒரு மேகத்தை மறைவாக விரித்தார். and a fire to give light at night. இரவிலே வெளிச்சம் கொடுப்பதற்காக அக்கினியையும் தந்தார். And he is the one who is giving shelter, like a shepherd giving shelter to his sheep. ஒரு மேய்ப்பன் தன் மந்தைக்கு எவ்வளமாய் அடைக்கலம் தருவானோ அது போல ஒரு உறைவிடத்தை இந்த ஆண்டவர் தாமே தம் ஜனத்திற்கு தருகின்றார். Look at the journey here for the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்திற்கு இருக்கின்ற இந்த பயணத்தை இங்கே பாருங்கள். They have started the journey as ready for battle. அவர்கள் யுத்தத்திற்கென்று ஆயத்தத்தோடு இந்த பயணத்தை துவங்கினார்கள். And do you think that they have collected all the food for them? அவர்களுக்கு தேவையாக இருக்கின்ற எல்லா உணவையும் சேகரித்தார்களா? For this complete travel? இந்த பயணம் முழுவதையுமாய் மேற்கொள்ள? No, not at all. இல்ல அப்படி அல்ல. And there is a shepherd for them and traveling with them in front of them. அவர்களுக்கு முன்பதாக ஒரு மேய்ப்பன் அவரோட பயணித்தார். As we can see, this shepherd is providing for their needs. இந்த மேய்ப்பன் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தார். When the sheep need food, he is providing in a wonderful ways. இந்த மந்தைக்கு எப்பொழுதெல்லாம் உணவு தேவைப்பட்டதோ அப்பொழுது ஆச்சரியமான வகையிலே அவர்களுக்கு உணவளித்தார். When the sheep needs water, the wonderful shepherd is giving in a wonderful manner the water for them. இந்த மந்தைக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டதோ அப்பொழுது இந்த மேய்ப்பன் மிக அற்புதமாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். And this is the shepherd for you, for the people of Israel. இதான் இந்த மேய்ப்பன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் காணப்பட்டிருக்கிறது. The duty of the shepherd is not only to provide for their needs, அந்த மேய்ப்பனுடைய கடமை என்னவென்றால் அது அவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, but he also have to protect the sheep from enemies. அவர்களை போஷிப்பதோடு விட்டுவிடாமல் இந்த சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கவும் வேண்டும். There are dozens of enemies around them. அவர்களை சுற்றுமாக பல கணக்கான இருக்கின்ற சத்துருக்கள் இருக்கிறார்கள். On the backside, the people of Egypt are coming against them. பின்புறமாக எகிப்தினுடைய சேனை வருகின்றது. And in front of them there is Red Sea for them. அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கின்றது. And by the sides they have wilderness. And in the night they don't know what is there. அவர்களுடைய மறு இரண்டு புறங்களிலுமாக வனாந்தரம் இருக்கின்றது. அதிலிருந்து என்ன புறப்பட்டு வரும் என்றும் அவர்களுக்கு தெரியாது. And the shepherd has protected the sheep. இந்த மேய்ப்பன் இந்த மந்தையை பாதுகாத்து நடத்தினார். While they were traveling to the land of Canaan. கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது பாதுகாத்தார். In this journey we read that the people of Israel have conquered many lands from the powerful kings. இந்த ஜனங்கள் வனாந்தரத்தினூடாக பயணப்பட்டு செல்லும் பொழுது அநேக ராஜாக்களிடமிருந்து அந்த தேசத்தை அவர்கள் அபகரித்தார்கள் என்பதை காண முடியும். And many powerful lands who are very much powerful in army, these people have conquered these lands. அதிகாரம் பெற்றிருந்த மிக சர்வ சேனை பெற்றிருந்த அநேக தேசங்களை இவர்கள் ஆக்கிரமித்து கைவசப்படுத்தினார்கள். Just as David says in his experience, தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்வது போல, when I was pasturing my sheep, one time a lion came to attack the sheep. நான் என்னுடைய மந்தையை மேய்த்து வந்த நாளிலே ஒரு நாளிலே சிங்கம் வந்து அதை பட்சிக்க வந்தது. I came forward and I killed this lion. நான் முன் வந்து அதை கொண்டு வந்த சிங்கத்தை கொன்று போட்டேன். And on another time another wild animal came to attack the sheep. மறுபுறத்திலே மற்ற ஒரு வனவிலங்கு வந்து இந்த ஆடுகளை கொல்லும்படியாய் வந்தது. And I saved the sheep from that animal as well. அந்த மிருகத்திடமிருந்தும் நான் அந்த ஆடுகளை காப்பாற்றினேன். So we have a good shepherd for us, traveling with us in front of us. நமக்கு முன்பதாக நம்மோட நல்லதொரு மேய்ப்பன் நம்மோட பயணிக்கின்றான். In John chapter 10, the complete chapter, we read the same thing. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முழுவதுமாய் இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். We will read only chapter 10 verse 4. யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. Exactly like how the pillar of cloud and the pillar of fire
was in front of these people, இந்த ஜனத்திற்கு முன்பதாக பின்பதாக அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இப்படியாய் பயணித்ததோ அது போலவே and here is our shepherd going in front of the sheep, இங்கே நம்முடைய மேய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு முன்பதாக பயணிக்கின்றார். and the sheep are following the shepherd, அந்த மந்தை அந்த மேய்ப்பனை பின்பற்றி செல்கிறது. and the shepherd knows sheep by name. அந்த மேய்ப்பன் அந்த மந்தையை பெயர் பெயராய் அழைத்து And அறிந்திருக்கின்றார். in verse 9 again, மீண்டுமாக 9வது வசனத்திலே they will come in and go out and find pasture. The good shepherd will find pasture for the sheep. அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்கிறது. அப்படியானால் அந்த மந்தையானது நல்லதொரு மேய்ச்சலை காணக்கூடியதாக அந்த மேய்ப்பன் அதனை செய்கிறார். So we have a good shepherd for us நமக்கென்றும் ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். who takes care of the sheep from the enemies சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக இருக்கிறார். and take care of our needs by finding pasture for the sheep. அந்த மந்தைக்காக தேவையாக இருக்கின்ற நல்ல மேய்ச்சலை காணும்படியாக அந்த மேய்ப்பன் உதவி செய்கிறார். My dear brothers and sisters, in our everyday life, are we not experiencing this shepherd in our lives? சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நல்ல மேய்ப்பனை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றோமா? Are we not experiencing the pastures that he has found for us? நமக்கென்றும் அவர் கண்டடைந்திருக்கின்ற அந்த நல்ல மேய்ச்சலை நாம் அனுபவிக்காமல் இருக்கின்றோமா? Are we not experiencing the escape from difficult situations in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழல்களிலிருந்து தேவன் நம்மை தப்புவித்து பாதுகாக்கின்ற அந்த நிலைமைகளை நாம் அனுபவிக்காமல் இருக்கின்றோமா? Oh, we have a good shepherd for us. நமக்கென்றும் ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். And I don't know what all troubles you are going through in your daily lives. உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But there is a shepherd for you who knows you personally. உங்களை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு இருக்கின்றார். And we will have to follow him just as the people of Israelites followed the pillar of cloud and the pillar of fire. இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் எப்படியாய் அமைதலாய் பின்பற்றினார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டியவராக We have இருக்கிறோம். seen 4 different roles when we are considering the pillar of cloud and the pillar of fire. அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே 4 வகைப்பட்ட பங்கை நாம் சிந்தித்தோம். And the first one, முதலாவதாக he is the leader for us. அவர் நமக்கென்றும் ஒரு தலைவராக இருக்கிறார். And he is the light for us. அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றார். And he is thirdly, he is the commander of the army. அவர் மூன்றாவதாக நமக்கு ஒரு சேனை தலைவராக இருக்கின்றார். And he is the good shepherd for us. அவர் நமக்கென்றும் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். While we are traveling in high-end cars like Audi and Toyota or Volkswagen, everything, நாம் அந்த நெடுஞ்சாலைகளிலே டொயோட்டா ஆடி போன்ற கார்களிலே நாம் பயணிக்கும் பொழுது are we still not complaining? Are we still not complaining? நாம குறை சொல்லாம இருக்கோமா? Probably 100 years before, the people might have traveled in the bullock cart. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க மாட்டு வண்டியில தான் பயணிச்சாங்க. And there might be a place for in the bullock cart to keep the slippers in the bullock cart. அந்த மாட்டு வண்டியில அந்த காலணிகளை வைப்பதற்கான ஒரு இடம் இருக்கும். And probably some of our complaints would be in the Tesla or in the Audi, you don't have a facility for that. ஒருவேளை நம்முடைய சில குறைகள் என்னவென்றால் அந்த ஆடி கார் டெஸ்லாவுல இப்படிப்பட்ட சில வசதி வாய்ப்புகள் இல்லையே என்ற ஒரு ஏக்கமும் ஒரு குறையும் இருக்கலாம். In this travel, இந்த பயணத்திலே we have the maximum security, safety while we are riding with our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட பயணிக்கும் பொழுது நமக்கென்றும் ஒரு உயரிய ஒரு பாதுகாப்பும் கொடுக்கப்படுகின்றது. And this is the perfect navigation for us while we are traveling with our master. நம்முடைய எஜமானனோட பயணிக்கும் பொழுது நமக்கென்றும் இருக்கின்ற ஒரு சிறந்த திசை காட்டியாய் அவர் இருக்கின்றார். And you don't have to worry for the petrol stations or refueling everything because the master will take care of that. நீங்க எங்க பெட்ரோல் அடிப்பது என்பதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அந்த எஜமானனே அதை பார்த்துக் கொள்கிறவராக. And more importantly, மிக முக்கியமாக he is on the driving wheel. அவர்தான் அந்த வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடியவர். Our master, our shepherd is on the driving wheel. நம்முடைய எஜமானன், நம்முடைய மேய்ப்பர் அந்த வாகனத்தை ஓட்டுகின்றவராய் இருக்கிறார். And let's reduce our complaints. நாம் நம்முடைய குறைகளை நாம் குறைத்துக் கொண்டு, that like the people of Israelites said, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வதை போல, I have been sitting in front of the meat bowl
in the land of Egypt. எகிப்து தேசத்திலே அந்த பாத்திரங்கள் அண்டையிலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே அமர்ந்திருந்தோம் என்பதை We had சொல்வதை lot of- விட்டுவிட்டோம். We had lot of vegetables in the land of Egypt, எகிப்து தேசத்திலே எங்களுக்கு காய்கறிகள் ஏராளமாய் கிடைத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். but our Lord, our shepherd, has provided our needs with the wonderful manna in this path of wilderness. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, நம்முடைய மேய்ப்பன் நமக்கு இந்த வனாந்தரத்தினுடைய பாதையிலே வான அப்பத்தினாலே நம்மை திருப்தியாக்கினார். When you want meat, God has provided with quails, உங்களுக்கு இறைச்சி தேவைப்படுகின்ற பொழுது தேவன் அதனை போஷித்தார். and He is our good master, அவரே நம்முடைய நல்ல எஜமானன். and He is available for us as the pillar of cloud and the pillar of fire just in front of us. நமக்கு முன்பதாக மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். And we just have to keep on walking, நாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். and we don't have to complain. நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. We have to be still and know that He is the Lord, நாம் நின்று அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டிருக்க and வேண்டும். that's what is expected from us. அதுதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. May Lord help us to make this journey wonderful by looking into our master, the pillar of cloud and the pillar of fire. மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமானை நாம் உற்று பார்த்திருந்து ஒரு நல்லதொரு அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்படியாய் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. His name be glorified. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.